15, 18, 20 மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்கியம் என்ன? ஓகே, மிகப்பெரிய 4 இலக்கியம், மிகச்சிறிய 5 இலக்கியம் எப்படி கேட்டால் என்னதான் கண்டுபிடிக்கணும்? அது கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, பாருங்க 15, 18, 20 எல்சியம் கண்டுபிடிச்சா எவ்வளவு வரும்? 5ஆல் அடிக்கலாம். 5 5, 18 அடிக்க முடியாது. 4 5 20. அடுத்து என்ன பண்ணலாம்? 3ஆல 1 3 3, 6 3 18, ஒரு 4. அடுத்து என்ன பண்ணலாம்? 2ஆல 1 3 2. ஓகே, என்ன பண்ணலாம்? மொத்தம் பெருக்கு 5 3 5, 5 2 30, 30 3 90, 92 180. அப்ப எல்சிஎம் மதிப்பு எவ்வளோ? 180. இப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? மிகப்பெரிய 4 இலக்கம் என்ன கேட்கறாங்க? எனக்கு பொதுவா மிகப்பெரிய 4 இலக்கம் என்னது? 9999. எனக்கு இதுதான் மிகப்பெரிய 4 இலக்கியம். பட் எனக்கு என்ன கொஸ்டின்னாங்க, இந்த எண்களை வகுப்படக்கூடிய 4 இலக்கியம் கேட்டனால இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்ல, இப்ப அதால வகுங்க. 9999 180 வகுக்க போறேன். இது என்ன பண்ணா டேரக்டா 180 நீங்க வகுக்கணும். ஓகேவா? 180 180, அப்போ 9 அடிக்க முடியாது, 99 அடிக்க முடியாது, 999. அப்ப 999ல எத்தனை 180 இருக்கும்? 5 180 900. 5 180 900. அப்ப 999 900 பட்சம் வரும் 99 வரும். பின்னாடி ஒரு 9. அப்ப திரும்ப 999 எத்தனை 180 இருக்கும்? 5 180 வரும். அப்ப மீதி எனக்கு எவ்வளவு வருது? 99. மீதி எவ்வளவு வருது? அதான் நம்ம பார்க்க போறோம். மீதி எவ்வளவு? 99. அப்ப பொதுவா நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நான்களுக்கு என்னது? 9999. எனக்கு மீதி என்ன கிடைக்குது? 99. இதைத்தான் நீங்க கழிக்கணும், அவ்வளவுதான் ஆன்சர். 0099. ஆன்சர் 9900. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அப்ப பொதுவா நமக்கு கிடைக்கும் 4 இலக்கங்கள்ல பெரிய நம்பர் பார்த்தோன்னா 4 9 9999. எனக்கு மீதிகள் வச்சு 99 அப்படியே கழிக்கிறோம், ஆன்சர்.